பொதுவாக ஒரு அரசியல் கட்சிங்கிறது தேர்தலில் நிற்கிறதும் அதில் ஜெயிச்சதுக்கப்புறம் மக்களுக்கு பணியாற்றுறதும் மட்டும் கிடையாது. ஒரு அரசியல் கட்சி அனைத்து மக்களுக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கணும். குழந்தைகள்ல இருந்து முதியவர்கள் வர அனைவருக்கும் பொதுநலத்தோடு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்ட ஒரு கட்சியாக இருக்கணும். அப்படி ஒரு தரப்பினருக்கும் ஒரு அணிங்கிறது எல்லா கட்சியிலையுமே இருக்கும். உதாரணத்துக்கு மாணவர்களுக்கு மாணவர் அணி, இளைஞர்களுக்கு இளைஞர் அணி, பெண்களுக்கு மகளிர் அணி, தொழிலாளர்களுக்கு தொழிற்சங்கம், ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் சங்கம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சு இந்த மாதிரி எந்த ஒரு அணியுமே அறிவிக்கலையே, அப்புறம் எப்படி களப்பணி செய்வாங்க, எல்லாருக்கும் வேலையை எப்படி பிரித்து கொடுப்பாங்க, இப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ இதற்கு பதிலடி கொடுக்குற விதமா இதுவரை இந்தியாவில் எந்த ஒரு கட்சியும் செய்யாத அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் 28 அணிகள்ங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கிறதாகவும் அதற்கான நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு கட்சியை சிறப்பாக வழிநடத்துவதற்கான பயிற்சிகள் கொடுக்கப்பட இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதற்கான சில லிஸ்ட்டுகளும் இணையத்தில் வெளியானுச்சு. அதில் எதெல்லாம் முக்கியமான அணிகள் அப்படிங்கிற ஒரு டாபிக் இன்டர்நெட்டில் அதிகமாக பேசப்பட்டு வர அதிகமாக விமர்சனம் செய்யப்பட்ட ஒரு டாப்பிக்கும் இருக்குது. அதாவது சிறார்களுக்கான ஒரு அணி, குழந்தைகளுக்காக இருக்கக்கூடிய ஒரு அணி. இதை விஜய் அவர்களை எதிர்க்கக்கூடிய மற்ற எதிர்க்கட்சிகள் எல்லாமே கிண்டலும் கேலியமாக விமர்சனம் செஞ்சுட்டு வந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே குழந்தைகள் தான், அதனால் சிறாரணி அங்கே இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கிண்டலும் கேலியுமா பதிலளிச்சிருப்பாரு. இதற்கு தாவேகா தரப்பிலிருந்து பலவிதமான பதிலடிகளும் மாற்று கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டுட்டே வருது. அதில் அதிகமாக சமீபத்தில் ட்ரெண்டான டிவிகே அக்கா வைஷ்ணவி அப்படிங்கிறவங்க தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய சிறாரணி குழந்தைகளுக்கு எவ்வளவு முக்கியமான அணி அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு வீடியோ இணையத்தில் ட்ரெண்டாகி அது மீண்டும் பகிரப்பட்டு அதிகமான பார்வையாளர்களை பெற்றிருக்கு. அதில் அவங்க சொன்னது என்னன்னா, குழந்தைகளை பொறுத்தவரையில் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கும் அரசியலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுதான் கிடையாது. குழந்தைகளும் நிறைய விதமான பிரச்சனைகளை இந்த சமூகத்தில் சந்திச்சுக்கிட்டு தான் வராங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சமீபத்தில் கிருஷ்ணகிரியில் 13 வயது சிறுமி தன்னோட பள்ளி ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி சிறுவர்களுக்கு சிறுமிகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள்ங்கிறது தமிழகத்தில் சமீப காலமாக அதிகரிச்சுட்டு வருது. பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் ஆண் குழந்தைகளுக்கு எதிராகவும் இது மாதிரியான குற்ற சம்பவங்கள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. இப்படி குழந்தைகளுக்கு எதிராக நம்முடைய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அணிதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய குழந்தைகள் அணி. வெறுமன பிரச்சனைகளை கேள்வி கேட்கறதும் அதற்கான தீர்வு காண்றது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய எதிர்காலத்தில் கணக்கில் வச்சுக்கிட்டு அவங்களுடைய ஆசைகள் அவங்களுடைய கனவுகளை நிறைவேற்றுறதுக்கு அவங்களோட துணை நின்று அதற்கான சரியான வழிகாட்டுதலை வழங்கக்கூடிய ஒரு அணியாகவும் இது இருக்கும் அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் இந்த குழந்தைகள் அணியை எப்படி பயன்படுத்த போறாங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்களை இதன் மூலமாக குழந்தைகளுக்கு செய்ய போறாங்க அப்படிங்கிறத இனி வரக்கூடிய காலத்தில் தான் பார்க்கணும். ஆனால் வைஷ்ணவிங்கிற இவங்க சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தைகளுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது கிடையாது. அவர்கள் படிக்கக்கூடிய கல்வி, அவர்களுக்கு தேவையான மருத்துவம், உணவு, உடை, இருப்பிடம்னு எல்லாத்துலேயுமே அரசியலுங்கிறது கலந்துருக்கு. அரசியல்னால நேரடியாகவோ மறைமுகமாகவோ சின்ன பாதிப்புலேருந்து பெரிய அளவிலான பாதிப்பு வரைக்குமே அப்பப்போ நடந்துக்கிட்டும் தான் இருக்குது. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக சொல்லணும்னா பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய நலத்திட்டங்களில் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறதையே சொல்ல முடியும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய குழந்தைகள் அணி இதை எல்லாத்தையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணி அதற்கான தீர்வை கொண்டு வருவாங்கன்னு நம்பப்படுது. அவ்வளோதான் இந்த வீடியோ. இது பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.